இது மேஷ ராசிக்கான நவம்பர் 10லிருந்து 16, 2025 வரைக்குமான வாரப்பலன்களோட ஒரு சின்ன பார்வை. சரி, இந்த வாரம் கிரகங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வழிகாட்டுதுன்னு பார்க்கலாமாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா, இது பழைய விஷயங்களை கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டிய நேரம்னு சொல்லுது. முதல்ல உங்க வேலை, தொழில் பத்தி பார்க்கலாம். செவ்வாய் ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதால புது வேலை வாய்ப்புகள் இல்லனா வெளிநாடு தொடர்புகள் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா புதன் வக்ரமா இருக்காரு பாருங்க, அதாவது அந்த கிரகம் கொஞ்சம் பின்னோக்கி போற மாதிரி இருக்கும். அதனால இந்த ஒப்பந்தம், பேச்சுவார்த்தை இதுலெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. உங்க மேலதிகாரி கிட்ட பேசும்போதும் நிதானமா இருங்க. பழைய பிளான்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்க இது நல்ல நேரம். ஆனா புதுசா எதையும் இப்ப ஆரம்பிக்க வேண்டாம். ரெண்டாவதா, பணம் அப்புறம் குடும்பம். குரு வக்ரமா இருக்கிறதால வீட்டு செலவுகள், குடும்ப பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாகலாம். வீடு, வண்டி, வாகனம்னு பராமரிப்பு செலவு வர வாய்ப்பிருக்கு. சுக்கிரனோட நிலைமைய வச்சு பார்க்கும்போது பங்கு சந்தை மாதிரி முதலீடுகள்ல சின்னதா லாபம் வரலாம். ஆனா ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. அப்புறம் உங்க அம்மாவோட உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் வைங்க. கடைசியா, காதல் மற்றும் ஆரோக்கியம். சுக்கிரனால காதல் உறவுகள்ல கொஞ்சம் தீவிரம் அதிகமாகும். ஆனா தேவையில்லாத சந்தேகம் எல்லாம் வேணாம். கல்யாண வாழ்க்கையில ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். செவ்வாய் நல்லா இருக்கிறதால உடம்புல எனர்ஜி இருக்கும். ஆனா புதன் வக்ரமா இருக்கிறதால கொஞ்சம் மன அழுத்தம், தூக்கம் சரியில்லாம போறது இது மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள்னா நவம்பர் 12, 15. அதிர்ஷ்ட நிறம் செந்நிறம், எண் 9. சில பரிகாரங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆக மொத்தத்துல இந்த வாரம் புது முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பழைய கணக்குகளை சரி பார்க்கறதுக்கும் மன அமைதிக்கும் முக்கியத்துவம் கொடுங்க.